மறந்து வெளியே நீட்டுது பதறு, அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி இருக்குது வீட்டிலே, எதற்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் பண்ணுது வெளியிலே, அதாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற கம்பன் பிழிந்து கற்பனை எடுத்து, காந்தி பிழிந்து அகிம்சை எடுத்து, புறநானூற்றில் வீரம் எடுத்து, மனிதம் கணிதம் வென்று முடித்த எங்களுடைய நடுவர் அவர்களே, எண்ணணி எதிரணி ஆற்றல் மிகுந்த அறிஞர் பெருமக்களே, இந்த அருமையான நிகழ்வை ரசித்துக் கொண்டிருக்கின்ற ராணிப்பேட்டை வாழ் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். உண்மையிலே அருமையான தலைப்பு. நம்முடைய தை திருநாள் என்பது நடந்தவைகளை எண்ணி நம்மை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பா, இல்லை உழைப்பை இரட்டிப்பாக்கி கொள்ள ஒரு முனைப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலே தம்பி காளிதாஸ் அருமையா பேசினார். பரவாயில்ல, அவர் திருந்திட்டார். சாதாரண காளிதாசா இருந்தவர் மகாகவி காளிதாசா திருந்திருக்கார். உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் தளர்ச்சியில் விழலாகுமா மகனே, சந்தனம் சேராகுமா, யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே, அண்ணன் அருகினில் இருப்பாயடா, காலத்தில் அழியாத காவியம் தரவல்ல மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாய் ஒரு மொழி சொல்லுவேன். மலர்விழி, ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசையன்னு என்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்த ராஜ் டிவி நேயர்களை ஏமாற்றாதே, பாடு மலர்விழி. ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் சீர்மிகும் கவி வாடுமே மகனே, தெய்வத்தின் முகம் வாடுமே. அடுத்த தடவை ராஜ் டிவி பட்டிமன்றம்னா நான் சப்ளா கட்டையோட வந்துடுறேன். சசிகலா அக்கா வந்தாங்க. அது உழைப்பு ரெட்டிப்பாச்சோ என்னதோ தெரியல, அந்த அக்கா ரெட்டிப்பாயிருக்கு. அதுல மகிழ்ச்சி தான். அவங்கள பார்த்த உடனே ராணிப்பேட்டையில் ஒரு பையன் வயிற்ற பிடிச்சிட்டு ஓடினான். என்னப்பா கலக்க போகுது அப்படின்னு ஓடனாம் பாருங்க. ஓட்டம் எங்க சசிகுமார் அண்ணன் நல்ல உழைப்பாளி. அவர் வீட்டில் எல்லா வேலையும் அவங்க வீட்டம்மா தான் பார்ப்பாங்க. இவர் துணி துவைப்பாங்க, அவர் பார்ப்பாங்க. இவர் துணி துவைப்பாரு, அந்த அம்மா பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு பேர் பாப்பா. உழைக்கிறது இருக்கட்டுங்க, உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி ஆரோக்கியம் கெட்ட பிறகுதான் நினைப்பான் இப்படி ஓடி உழைச்சிருக்கண்டாமோ அப்படின்னு நினைப்பான்னு நினைக்க மாட்டான். நான் நடுவர்களே, அப்போ ஓடி ஓடி உழைச்சி நீங்க எதுக்கு? நாங்க என்ன சொல்றோம், கடினமாக உழைப்பது இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக உழையுங்கள் என்றுதான் நாங்க சொல்றோம். அருமையா சொன்னார் பட்டுக்கோட்டை சொன்னார், மாடா உழைச்சவை வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான், அவன் தேடிய செல்வங்கள் வேற இடத்தினில் சேர்வதனால் வந்த தொல்லையடி, பஞ்ச பரம்பரை வாழ்வதில்லை பண்ண வேண்டியது என்ன மச்சான், தினம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது சிந்திச்சு முன்னேற வேண்டுமடி. இதுதான் நாங்க சொல்ற திருத்தம். தம்பி காளிதாஸ் மாட்டை பற்றி சொன்னான, மனுஷனை பற்றி சொன்னானா? மாட்டிட்ட இருந்து எவ்வளவு மனுஷன் சுரண்டான் தெரியுமா தம்பி? நாம சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மாடுக்கு கஞ்சியை கொடுக்குறோம், சாப்பாடு சாப்பிட்டுட்டு மாட்டுக்கு இலையை கொடுக்குறோம். ஆனால் அது எது கொடுக்குது? பாலை கொடுக்குது, தயிரை கொடுக்குது, வெண்ணெயை கொடுக்குது, நல்ல பொருட்களை எல்லாம் நமக்கு கொடுக்குதே. ஆனால் மாட்டில் உள்ள பாலில் தண்ணியை கலந்து விற்கிறீங்களே, இதுல இருந்து திருந்துங்க அப்படின்னா. தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா, அது பிரிச்சாலும் பாலோட தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. சாணம் விழுந்தா உரம்பாரு, எருவை எரிச்சா திருநீரு, உனக்கு என்ன வரலாறு, உண்மைய சொன்னா தகராறு, நீ மாடு போல உழைக்கலையே, நீ மனுஷனை ஏச்சி பொழைக்கிறியே. ஏற்கனவே நீ ஒரு மாதிரி பாக்குறாங்க.
நீ மாடு போல உழைக்கலேன்னு என்னைய காமிச்சா இன்னும் நான் அடுத்த தடவை கொம்பு தான் வச்சுக்கிட்டு வரணும். உங்களை எப்படி நான் சொல்றது? ஏன் நான் எரும மாடா? நீங்க சிரிப்புல எம்ஜிஆர், நடிப்புல நம்பியார், பக்தியில வாரியார், தத்துவத்துல பெரியார், உட்கார்ந்தா பிள்ளையார். ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. நடுவர் அவர்களே, நாட்டில் திருந்த வேண்டியவர்கள் நிறைய இருக்காங்க. உழைக்கிறது நாம பிறந்ததுல இருந்து போகிறது வரைக்கும் உழைக்க தான் செய்யறோம். ஆனா மனுஷன் திருந்தி வாழ்றது தாங்க முக்கியம் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, செல்லுன்னு ஒண்ணு வந்திருக்கு. ஒரு செல் உயிரி என்னதுங்க? அமீபா தானே. இன்னைக்கு ஒரு செல் உயிரினா மனுஷனை தான் சொல்லனாங்க. முன்னாலெல்லாம் நம்ம நல்ல நேரம் பார்த்து வெளியே கிளம்புவோம் இல்லையா? இப்போ சார்ஜ் ஃபுல்லானா தான் நம்ம வெளியே கிளம்புறோம். ஒரு பையன் சரஸ்வதி பூஜைக்கு செல்ல அந்த சரஸ்வதி கிட்ட வச்சுக்கிட்டு வேண்டுறான், ஆத்தா மாரியாத்தா, நான் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரமும் செல்லோட தான் இருக்கிறேன். எனக்கு என்ன வேணாலும் ஆயிப்போட்டு, என் செல்லுக்கு எதுவும் ஆகாம நீ தான் காத்து தரணும் மாரியாத்தான்னு செல்லை பார்த்து வேண்டானே. அன்னைக்கு நம்ம ஆங்கிலேயர்களுக்கு அடிமையா இருந்தோம். இன்னைக்கு பாதி பேர் ஆண்ட்ராய்டுக்கு அடிமையா இருக்கான், பாதி பேர் ஆல்கஹாலுக்கு அடிமையா இருக்கிறானே. இவன் திருந்தணும். குடினா குடி, உங்க வீட்டு குடி எங்க வீட்டு குடி இல்லைங்க. நம்ம நாட்டில் ராணிப்பேட்டையில் எந்த ஆண்களும் குடிக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். இங்கே மதுக்கடைகள் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் ஊரில் டாஸ்மாகில் எழுதி போட்டிருக்காங்க, குடித்தாலும் சாவு, குடிக்காவிட்டாலும் சாவு, அதை குடித்து விட்டு தான் சாவுங்களேன்னு அப்படி எழுதி போட்டிருக்காங்க. அங்கே 4 பேர் உட்காந்துட்டு கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு சியர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒருத்தன் கேட்டான், அவ்வளோ ஒற்றுமையாடாண்ணா? இல்லை, அளவு சரியாக இருக்கா பார்க்குறோம் அப்படின்னு. எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேர் போகிறான்னு வைங்களேன். ஒரு பாட்டி அன்னைக்கு ஏன் குடிகார பயலன்னு தான் சொன்னாங்க, 8 பேர் திரும்பி பார்க்குறாங்க. அவ்வளோ இன்னைக்கு நாட்டில் குடி என்பது கூடி போச்சுங்க. குடும்பம் நல்லா நடத்த முடியுமாக்கா? இப்படி ஒரு குடிகார வீட்டுக்காரரை வச்சுட்டு குடும்பம் நடத்த முடியுமா? அன்னைக்கு ஒரு குடிகாரை மனைவியை பார்த்து அழுது சொன்னான், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், நாளை முதல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு காலில் விழுந்தான். அவளுக்கு, என்னங்க நீங்க காலில் எல்லாம் உழ வேண்டாம், குடிக்காம மட்டும் இருங்கன்னு அவன் அப்படி தூக்கி தான் விட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தா கீழே பார்த்தா கொலுசை காணலைங்க. அடுத்த ரவுண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அன்னைக்கு இப்படிதாங்க குடிச்சிட்டு வந்து ஒரு கணவன் மனைவி அடிச்சான், அழுதுட்டான். அவன் சொன்னான், இவ்வளவு நாளாக நான் குடிச்சிட்டு வந்து ஒன்று அடிப்பேனே, நீ அழவே மாட்டியே, இன்னைக்கு எதுக்கு அழுத அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னா, அட பாவி மனுஷா, நீ அன்னைக்கெல்லாம் குடிச்சிட்டு வந்து அடித்தா ரொம்ப வலிக்கும், இன்னைக்கு வலிக்கலை, நீ குடிச்சு குடிச்சு உன் தெம்பெல்லாம் போயிட்டே அப்படின்னு சொல்லி அந்த பெண் அழுதான்னா, இன்னைக்கு குடிகாரர்களால் இன்னைக்கு குடும்பம் கெட்டு போகிறதா இல்லையா? இந்த குடி என்பது குடிகாரர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் நடந்தவைகளை எல்லாம் எண்ணி நீங்கள் திருந்த வேண்டும் என்று பேசுறதுக்காக வந்திருக்கோம். திருந்தாத உள்ளங்கள் இருந்தன்ன லாபம், வருந்தாத இதயங்கள் வாழ்ந்தன்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். அடுத்த பட்டிமன்றத்துக்கு நீங்க உண்டுமா? நம்ம நாட்டில் திருட்டு நடக்காத ஒரே இடம் எது தெரியுமா? புத்தக கடை தான். புக் ஸ்டாலில் திருட்டு நடக்காது. ஒரு புத்தக கடைக்கார்ட்ட போய் கேட்டோம், உங்க கடையில் மட்டும் திருட்டே போக மாட்டேங்குதே அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? திருடர்கள் யாரும் புத்தகம் வாங்குவதில்லை, புத்தகம் படித்தால் அவன் திருடன் ஆவதே இல்லை அப்படின்னு சொன்னார்னு சொன்னார். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதேன்னா. என்ன வறுமையில் இருந்தாலும் உனக்கு திருட்டு புத்தி மட்டும் இருக்கக்கூடாதுன்னு பட்டுக்கோட்டை சொன்னார்னு சொன்னா, இந்த உலகத்தில் எவ்வளவு திருந்தணும். எங்க தம்பி சொன்ன மாதிரி அடுப்பங்கிற பெண்களுக்கு மட்டுமாக்கா சொந்தம்? எப்போ பார்த்தாலும் அது சரியில்லை இது சரியில்லை, ஒழுங்கா சாப்பாடு வைக்கல, ரசம் வைக்கல, சாம்பார் வைக்கலன்னு ஆண்கள் பெண்களை திட்டுறீங்களே, ஒரு நாளாவது ஆண்கள் பெண்களுக்கு சமைச்சு கொடுங்க. நான் ஆண்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறேன், ஆண்களே, நீங்கள் பெத்த தாய்க்கு சமைத்து கொடுத்தால் போன பிறகு உங்களுக்கு சொர்க்கம், கட்டிய மனைவிக்கு சமைத்து கொடுத்தால் வாழும் போதே உங்களுக்கு சொர்க்கம். ஏன் 2 பேரும் நீ பாதி நான் பாதி கண்ணேன்னு சொல்றீங்களே, அப்ப சமைக்கிறதுல மட்டும் ஏன் பாதி பாதி இருக்க மாட்டேங்கிறீங்க? அன்னைக்கு சொன்னானே, நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி, காலங்கள் மாறும்
காட்சிகள் மாறும் காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. இப்போ காதல்ல எவ்வளோ ஒற்றுமையா இருக்கிறத விட்டுக்கிட்டு ஏன் சண்டை போடுறீங்க? ஒரே சண்டைங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா என்கிட்ட சொல்லிச்சு, எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் சண்டை வந்து 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு. நான் சொன்னேன் 15 வருஷமா? அப்புறம் நீங்கள் சண்டையே போடலையான்னே. ஒரு நாள் சண்டை போட்டது தான். அப்போ ஓடி போனவர் இன்னும் திரும்பி வரல வீட்டுக்கு அப்படின்னு. இப்போ வீட்டுக்குள்ள கணவன் மனைவி சண்டை போட்டால் யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்கலாம். ஆனால் சமாதானமாக போனால் 2 பேரும் ஜெயிக்கலாமே. இந்த வாழ்க்கை ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அதைத்தான் கண்ணதாசன் சொன்னார், தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கேளடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கூறடா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அதை நீ பிறந்த பின்பு கூரை எழுமா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டாள் ஏனடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. இந்த உலகத்துல 3 வகையான இன்பம் இருக்குது. 3 வகையான இன்பம் இருக்குது. சொல்லுங்க. ஒன்று உடல் நோயிற்று இருப்பது. இரண்டாவது மனம் கவலையற்று இருப்பது. மூன்றாவது இன்பம் பிறருக்கு துணையாக இருப்பது, பிறருக்கு உதவி செய்வது 3வது இன்பம்னு சொன்னான். அப்போ இந்த உடல் நோய் இல்லாம இருக்கணும்னு சொன்னா நீங்க எதையும் அளவுக்கு அதிகமா சாப்பிடாம உணவு கட்டுப்பாடோட இருக்கணுமா இல்லையா? கவியரசு வைரமுத்து அவர்கள் உடல் மொழி அப்படின்னு ஒரு அருமையான கவிதை எழுதியிருந்தார். அதை சொன்னாலே அந்த கவிதையை கேட்டு எல்லாரும் திருந்துவாங்க. இன்னைக்கு நம்ம சின்ன பசங்களை எல்லாம், டேய் அதிகாலையில் எந்திரிடான்னா எந்திரிக்கிறானா? 3 மணிக்கு எந்திரிச்சு முழிச்சா அவன் முனிவேண்டா, 4 மணிக்கு எந்திரிச்சா அவன் ஞானிடா, 5 மணிக்கு எந்திரிச்சா அவன் அறிஞடா, 6 மணிக்கு எந்திரிச்சா அவன் மனுஷடான்னு. அப்போ 7 மணிக்கு எந்திரிச்சா அவன் எருமையான்னு என்கிட்ட கேட்குறான். அதிகாலையில் எந்திரிச்ச தலைவர்கள் எல்லாம் பெரியவர்கள் ஆகிட்டார்கள்னே. ஒருத்தன் சொன்னால், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பால்காரர் 3 மணிக்கே எந்திரிச்சு பால் ஊற்றுறாரு. 15 வருஷமாக அவர் பால் தான் ஊற்றுறாரு, முன்னேறவே இல்லை அப்படிங்கிறான். இவனுக்காக சொன்னார் பாருங்க, அதிகாலை எழு, ஆகாயம் தொழு, இருதயம் துடிக்க விடு, ஈரெழுந்த பல் தேய், உடல் வியர்வை களி, ஊளை சதை ஒளி, எருது போல் உளை, ஏழை போல் உண், ஐம்புலன் புதுக்கு, ஒழித்து விடு புகை மதுவை, ஓட்டம் போல் நட, ஔடதம் புசி, அத்து ஆகும் எஃகு ஆவா என்று உயிரெழுத்துக்களை வைத்து உடல் மொழியை சொன்ன ஒரு கவிஞன் சொன்னான் என்று சொன்னால், எல்லா மக்களும் திருந்த வேண்டும் என்பதுதான் எல்லா கவிஞர்களுடைய ஆசையும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே திருந்தாத உள்ளங்கள் எவ்வளவோ இருக்கிறது நடுவர் அவர்களே. நம்ம நாட்டில் நடிகர்களுக்கு மட்டும்தான் இன்று விருது கொடுத்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு உண்மையான விருது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சிறந்த விவசாயி என்று விவசாயிக்கு விருது கொடுங்கள், சிறந்த நெசவாளி என்று நெசவாளிக்கு விருது கொடுங்கள், தூய்மை பணியாளர்களுக்கு விருது கொடுங்கள். நடிகர்களுக்கு மட்டும் விருது கொடுக்கார்கள். சிறந்த நடிகர் என்று கொடுப்பதை விட சிறந்த நடுவர் என்று கொடுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே நடிகர்கள் எல்லாம் தலைவர்கள் ஆகிவிட்டார்கள், தலைவர்கள் எல்லாம் நடிகர்கள் ஆகிவிட்டார்கள். நம்ம நாட்டில் படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடமே நடத்துகிறான் என்று சொன்னால், இவர்களெல்லாம் அவரவர் வேலையை அவரவர் ஒழுங்காக செய்தால் நம் நாடு செழிக்கும். எனவே சிறந்த உணவு என்பது கஞ்சி, சிறந்த மருந்து தண்ணீர், சிறந்த வழிகாட்டி அறிவு, சிறந்த பாதுகாப்பு கல்வி, சிறந்த தொலைக்காட்சி ராஜி தொலைக்காட்சி, சிறந்த நடுவர் நம்முடைய அண்ணா மணிகண்டன், சிறந்த பேச்சாளர் நான் தான். நம்ம 2 பேருக்கு ஒரு பய விருது கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. கற்றுக்கொள்வதாக இருந்தால் கவலையை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், கடவுள் உடைந்த பொருட்களைத்தான் அழகாக உருவாக்கி இருக்கிறான் இந்த உலகத்தில். இந்த உடைந்த மேகங்கள் தான் மழை பொழிகிறது, அப்படிதானே? உடைந்த நிலங்கள் தான் அழகாக உழுது பண்படுத்தப்படுகிறது. உடைந்த அரிசி தான் விதையாக மாறுகிறது. உடைந்த விதைதான் அழகான செடிகளை உருவாக்குகிறது. அதுபோல உடைந்து அழுகின்ற மனிதர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை, அவர் பக்கத்திலே வைத்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை வைத்து திருந்துங்கள். நாடு நல்ல நாடாக மாறிவிடும். எனவே
நம் தை திருநாளில் நடந்தவைகளை பற்றி கவலைப்படாமல் திருந்தி வாழ வேண்டும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.